அப்ப அந்த தாய்மை பொருளாதாரம் அதுல என்ன சொல்றாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிரும். அதை நாங்க செய்ய விரும்பல. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க. நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா ஏன்னா இணைக்க மாட்டாங்க, இணைக்க நடக்காது. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது நல்ல செய்தி. பேசுறதுக்கு எவ்வளவு செய்தி இருக்கு, அதை விட்டு வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு குற்றத்தையோ தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் தேவைப்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமா தவறு தான் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்ன என் தம்பியை நான் பார்க்குறேன். கரூரில் அந்த நிகழ்வு அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்கே வரலைன்னா கூட்டலைன்னா நெரிசல்னா சாவு. இப்போ முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல, தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால நான் என் மக்கள்கிட்ட மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கு. அவர் இல்லை என் மேல பழிய போட்டீங்க அப்ப அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூர்ல மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறாரு. ஒரு முதல் மாநாட்டிலே 6-5 பேருக்கு மேல இறந்தாங்க. உயிரிழப்பு இருக்கு. அது 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 சரி பண்ணணும். கட்டுப்பாடா இல்லை. இப்ப நீங்க அதிகபட்சமா கூடுறதுங்கிறது எங்க ஆத்துல எங்க அழகர் இறங்குறதுக்கு 15 லட்சம் பேர் கூடுறோம். இப்போ நெரிசல்ல எதுவும் உயிரிழப்பு இல்லை. எங்க அழகர் எனக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு யார்ட்டையும் புகார் அளிக்கிறது இல்லை. அதனால அது ஒழுங்கு. அங்க எல்லாரும் ஒரு பக்தியோட கூடுறாங்க, ஒரு கண்ணியம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இப்ப எங்க பிள்ளைகள்லாம் நாங்க லட்சக்கணக்கா கூடி கலந்து பார்த்து கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோட கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்து ஒரு நோக்கத்துக்காக கூடுங்க. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிடும். அதை தவிர்க்கணும். அதுக்கு பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு முக்கியமான பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு பேசி நம்மளை நாமே ஒழுங்கு பண்ணிக்கணும்னு கொண்டு வரணும். அது தம்பி இன்னும் அது செய்யணும். போக அது செஞ்சு சரி செஞ்சு. நான் வரும்போது எல்லாமே காட்டு செடியாக தான் இருக்கு. அப்புறம் நம்மளை நாமே செதுக்கி வளர்த்துக்கிறது மாதிரி வளர்த்துக்கிறோம். அது அவர் செய்யணும். நான் பலமுறை சொல்றேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற நிலைமையில இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்குலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்று வச்சிருக்க கோட்பாடு இதுதான். நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க நாங்குநேரியில அந்த கொலை எப்படி அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு காணொலியில, ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்க. ஒருத்தர் தலையில பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலி நீங்க பார்த்து எப்படி சாதாரணமா கொலை பண்ணிடலாம். ஏன்னா இங்க கொலைக்கு அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோட இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்யறவங்க வெளியில வந்துடுறாங்க. அப்புறம் வெளியில மறுபடியும் ஒரு கொலை. இவ்வளவுதான்டா அப்படின்னு சட்டம் இருக்கு. அது முறையான நடைமுறைப்படுத்தப்படாதனால குற்றங்கள் பெருகி கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், சொல்ற எல்லாருமே இந்த கொலையில கூட, நாங்குநேரி கொலையில கூட கொலையாளிகள் போதையில் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு வலைவெளியில் காணொலி போக்குற ஒருத்தர் மயிலுந்த ஓட்டி போறான். அவன் தாறுமாறா ஓட்டி எல்லாருமே ஏற்றிக்கொண்டு ஒரு கடையில இடிக்கிறான். அது காரணம் போதும். அப்போ மதுவை திடப்போதை, திடப்போதைகளை அதை கஞ்சா அப்படின்னு மாதிரி அந்த திடப்போதை எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிச்சு விட்டு திறந்து விட்டு, அப்புறம் அதுல ஒழுங்கு, அதுல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுவது ரொம்ப வேடிக்கை. எப்பவுமே நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம்னா இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த ஆட்சியை பற்றி நீங்க எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. நான் உங்க கனவு என்னன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதாவது இந்த கனவு என்னன்னா நான் சொல்றேன். எங்க கனவு பகுதி நேர ஆசிரியர் பலாயிரக்கணக்கில் வீதியில் நின்று எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்க. நாங்கள் சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. செவிலியர் நிற்கிறாங்க, மருத்துவர் நிற்கிறாங்க, வேளாண்குடி மக்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வீதியில் நின்று போராடும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கனவை தான் சொல்றாங்க. அப்போ அதை விட என்ன கனவு தனியாக ஒரு கனவு இருக்கா? அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? நல்ல ஆட்சி கொடுத்துட்டா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வாக்குக்கு காசு கொடுக்கும்போது ஒரு வேட்பாளர் அங்க ஒரு 15 கோடியை முதலீடு செய்யறாருன்னா அது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அப்ப முதலீடு செய்யும் போது அவர் முதலாளி ஆயிரு. அந்த இடத்துல மக்கள் சேவைங்கிறது செத்து போகுது. அப்ப இது மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கொடிய கேடுகட்ட பணநாயகம் இங்கே தொடங்கப்பட்டது. அங்க வலுவா வேறு ஒன்றியது. அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிருக்கு. இப்ப பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படுகிற உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான 80-90 விழுக்காடு மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ இந்த நிலத்தில் இருக்காது. அப்போ இவங்க வெறும் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கும், மக்கள் அரசியல்ங்கிறது கிடையாது. இப்போ அந்த இடத்துல அதுதான் அந்த ஆபத்தா இருக்கு. நல்ல ஆட்சினா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க வெறும் தாத்தா காமராஜர்கிட்ட போயிட்ட சுந்தரம்ங்கிற இயக்குனர் ஐயா நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒரு விளம்பரம் படமா எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு அப்படின்னு. அப்படியா என்ன செஞ்சிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அதுல பிள்ளைகள்லாம் படிக்குதுல படிக்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? சாலை போட்டிருக்கோம், அதுல சனமெல்லாம் நடக்குதுல, ஆமா நடக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? அணை கட்டிருக்கோம், அணையை பயன்படுத்தி விவசாயிகள் வேளாண்மை செய்யறாங்க. இதுக்கு என்ன தனியா விளம்பரம்? உங்களுக்கு புரியுதுங்க? அதான் தெரியுதே. இப்ப நீங்க ஒரு திட்டத்தை செஞ்சிட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் பயனை நான் அனுபவிச்சுட்டேன்னா அப்ப அந்த ஆட்சியை நானே போற்றுவேன்ல. அப்ப நீ எதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு நீ எதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு? புரியுத? அப்ப நல்ல ஆட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கு, சொல்லுலதான் இருக்கு, செயல்ல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க போன தடவை 25 சீட்டு கொடுத்து 25 இடம் கொடுத்தீங்க. இந்த வாட்டி கூட கொடுத்த பிறகு ஒரு மாநிலங்களவை கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம். நாங்க இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எல்லாத்தையும் ஒரே அளவுல தான் பார்ப்போம். எங்களுக்கு இந்த கட்சிகள் அவசியம் இல்லை. எங்களுக்காக எதுக்கு நின்று இருக்குதுங்கிறது. மாநில உரிமைன்னு பேசுறாங்க. மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யாரு? இவங்க. பறிக்கும் போது இருந்தது யாரு? இவங்க. அப்ப பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் மாநில உரிமை நலன் அதெல்லாம் பேசுவது பெரியா வருமா வராது? எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு? விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த கட்சி தான். இந்த நாட்டில் இருக்கிற இவ்வளவு ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, திண்ட எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி அதுதான். அப்புறம் ஓட்டு போடுறாங்களா? நீங்க வாங்குறீங்களா? போடுறாங்களா? எனக்கு போட்டாங்க, உங்களுக்கு போட்டாங்களா? வாங்கினீங்க? சொல்லுங்க. நீங்க வாக்கை பெறுவதில்லை, வாக்கை வாங்கி பர்ச்சேஸ் பண்றீங்க. விளங்குதுல? வாங்கி சமீப காலமா தமிழ்நாட்டுல அரசியல் அறிவு கம்மியா இருக்கிற இளைஞர்கள் அதிகமான மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நிறைய இளைஞர்கள் இல்ல இங்க தம்பி, நீங்க இது நல்ல கேள்வியா பாக்குற ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க என்ன அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆக சிறந்த கல்வி இல்லை. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை படிப்பிக்க ஒரு அரசு தான் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது, நிறுவது எதுனா அரசு இயல். அந்த அரசு இயலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்தில் தான் அவன் தலையெழுத்தை தீர்மானிக்கப்படுது. அப்ப அந்த தலைவனை தேர்வு செய்யற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்க பள்ளி கல்லூரிகள்ல அரசியல் பேசக்கூடாது, என்னைய தடை போட்டுருச்சு. பள்ளி கல்லூரியில பேசக்கூடாது, சினிமா நினைச்சிட்டு போயிட்டு. ஆனா திரைப்படத்தை பத்தி பேசலாம், சினிமா பேசலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயக வழிபாட்டை, கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேன்மையானதுன்னு. அரசு விழாக்கள்ல எல்லாம் அறிஞர்களோ, ஆன்றோர்களோ, சான்றார்களோ, கல்வியாளர்களோ போறதில்லை. திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகை போய் இப்ப கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்குள்ள யார் போய் பேசுனது? பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களா, இல்ல பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யார் போய் பேசுனது? அப்ப என்னன்னா ஒரு திரைப்பட ஒரு கல்லூரி தொடக்கமா மாணவர்களுக்கு ஒரு நடிகர் நடிகை கூட்டி வரவேற்பை கொடுக்குறது, அதை வெல்கம் அப்படின்னு வைக்கிறது. திருப்பி கல்லூரி விழாக்களா அதுல திரைப்பட பாடலையே போட்டு ஆடுறது. அதுதான் உச்சம், அதுதான்
அப்படிங்கும்போது சினிமா ஒரு பெரிய மதமா மாறிடுச்சு. இங்க உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் எப்படியோ, எப்படி மதங்கள் எப்படியோ, அது மாதிரி இது ஒரு மதம். அப்ப அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னா இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர் தான். இப்ப இதை கேரளாவில் திரைப்படம் இல்லையா, ஆந்திராவில் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேணா இன்னைக்கு ராத்திரியே வந்து சாப்பாடோடு படுத்து கிடப்பான். ஒவ்வொரு திரையரங்க வாசல் இப்போ கூட என் தம்பி சமுத்திரக்கணி ஷூட் பண்ண கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டு தேட்டருக்கு திரையரங்குக்குள்ள போவான். அவ்வளோ வெறி கொண்டவன். அங்கே ஆள முடியலையே. என்.கே. ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, அது ஒரு தற்செயல். இங்கே ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனால் இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை மகாராஷ்டிராவில் இல்லையா. அவங்கெல்லாம் ஒரு கட்சியில் ஒரு அங்கமாக இருப்பாங்க, ஒரு பகுதியாக இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நான் அதிகாரத்தை அழிச்ச உடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனை கலைச்ச உடனே என்னை அரியணையில் உட்கார வச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நீங்கள்லாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும். அது அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது? அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குருவாங்க. இப்போ தெளிவு வரும். அரசியலுங்கிறது எதுன்னு புரிய வரும். ஏன்னா இங்கே தனி மனித அபிமானங்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கொழிய தத்துவங்கள், சரியான சித்தாந்தங்கள் இங்கே விதைக்கப்படலை. அதில் வர சின்ன தடுமாற்றம். அது போக போக இப்போ முன்னாடி நிற்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் இப்படி இருந்தவங்க தான். அப்புறம் படிப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி வந்து ரசிகர் மன்றங்கள் இருந்தவர் எங்களை எல்லாம் பேசி இப்படி அங்கன்னு தீர்ப்பு வைக்காங்க. அது வரும், கொஞ்சம் காலம். இளைஞர்களோட பெண்கள் தான் அதிகம் மோகப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து